ஹலோ. இன்றைக்கி ரீடிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரீடிங் பார்க்கலாம்னு சொல்லிவிட்டேன். இந்த வெற்றிலை வச்சுட்டு என்னோடய ஸ்டைலில் நான் என்ன மாதிரியான மெசேஜஸ் ஆக்சுவலாக வெற்றிலை பிரசன்னம் அதுவும் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான ஆன்சர் உங்களுக்கு இன்றைக்கி ரீடிங்கில் கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். என்ன மாதிரியான மெசேஜஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டு 2 பைல்ஸ் மாதிரி நான் நார்மலி அப்படியே பிரித்து வச்சுருக்கேன். நான் எண்ணிலாம் வைக்கல, இந்த பைலுக்கு இவ்வளோ, இந்த பைலுக்கு இவ்வளோன்னு சொல்லிவிட்டு 2 பைல்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அப்படியே நார்மலாக அப்படியே நான் பிரித்து 2 பைல் மாதிரி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெற்றியில் வந்து இதில் என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு கார்ட்ஸ் ரீடிங் பண்ணி பார்க்கலாம். சரியா? நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 இது 2 பைல்ஸ் மாதிரி. நம்பர் 1 சூஸ் பண்ணுறவங்க பைல் 1, நம்பர் 2 சூஸ் பண்ணுறவங்க பைல் 2. சரியா? சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 எடுத்துருவோமா? பைல் 1 சூஸ் பண்ணுவோம். எத்தனை எடுத்தேன்னு எனக்கு தெரியல, பார்க்குறேன். 2 3 4 5 ரொம்ப நாளாக பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு டைம் செட் ஆகலை பண்ணுறதுக்கு. இப்போ 3-4 டேஸாக நான் என்ன தான் பிஸி ஒர்க்கில் இருந்தாலும் மைண்டில் இன்ட்யூஷனில் இது வந்துகிட்டே இருந்தது. பண்ணணும்னு சொல்லி வெற்றிலை ரீடிங். சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஜஸ்ட் உட்காந்தாச்சு. உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, பைல் 1 செலக்ட் பண்ணவங்க உங்கள் வீட்லேயே அதிகம் ஒர்க் பண்ணுறவங்க, அதிகமாக கஷ்டப்படுறவங்க நீங்கள் தான் இருக்க முடியும். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான லைஃப்பில் சுச்சுவேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஓடிட்டு இருந்தாலும் மற்றவங்களுக்காகவே நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணி அவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி இருக்கலாம். அதிகமான ஒர்க் சும்மா உங்கள் மேலே தான் இருக்கிற மாதிரி எனக்கு இங்கே தோணுது. எனக்கு சில பேர் வந்துட்டு இந்த பைல் 1 செலக்ட் பண்ணவங்க நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறைய ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் சில பேருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டும் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது சில பேர் பாஸ்டில் அதிகமாக இருந்தது உங்களுக்கு, ஆனால் இப்போது ஓரளவுக்கு நீங்களாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. பாஸ்டில் இருந்த அந்த டாக்ஸிக் விஷயங்கள், ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் சில பேருக்கு யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுது எடுத்துக்கோங்க. சரியா? அந்த மாதிரியான விஷயங்கள் சில பேருக்கு உங்களுடைய நேம் டேமேஜ் ஆகிற மாதிரி, உங்களுடைய எந்த ஒர்க்கில் சில விஷயங்கள் டேமேஜ் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் நடந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து சிசரின் நடந்திருக்கலாம், இடுப்பு சைடு ஸ்டொமக்கில் அந்த மாதிரி சிசரின் நடந்திருக்கலாம். உங்களுக்கு வீட்டில் வந்து மேல் எனர்ஜி அதிகமாக இருக்குங்க, மேஸ்குலின் எனர்ஜி. சில பேர் நீங்கள் ஃபீமேல், இது உங்களுக்கு ரெசனேட் ஆகுன்னா நீங்கள் ஃபீமேலாக இருந்தாலும் மேஸ்குலின் அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். ஒரு மேஸ்குலின் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு உங்களுடைய அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்கள் ஃபேமிலிக்காகவும் உங்களுக்காகவும் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு மேஸ்குலின் அளவுக்கு நீங்கள் உழைச்சிட்டு இருக்கிறீங்க, இன்னமும் உழைச்சி வந்திருக்கீங்க. நிறைய விஷயங்களில் வந்துட்டு அதிகமான பாரம் எடுக்கிறது நீங்களாக தான் இருக்கும் உங்கள் வீட்டில். உங்களில் நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் லைஃப்பில் எவ்வளோதான் சுச்சுவேஷன், எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி இல்லை ரீடிங்கில், என்ன தான் இருந்தாலும் உங்கள் மைண்ட் உங்கள் மனசுக்குள்ளேயே தான் வச்சுப்பீங்களே தவிர வெளியில் யார்கிட்டையும் நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பனாக சொன்னதும் கிடையாது, சொல்லவும் மாட்டீங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன விதமான சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே உங்கள் மைண்ட் உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்கும். அதை வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. எப்போவுமே வெளியே காட்டிக்காமல் தான் எல்லா விஷயமும் பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபீமேல் இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகுனா கண்டிப்பாக அந்த மேஸ்குலின் எனர்ஜி அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட. எந்த ஜாப் இருந்தாலும் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரியான பர்சனாக இருப்பீங்க. மேல் ஆர் ஃபீமேல் எந்த ஒர்க் இருந்தாலும் அதிகமான உங்களுடைய அந்த எனர்ஜி, உங்களுடைய டைம் எல்லாத்தையும் அந்த ஒர்க்கில் ஒரு டெடிக்கேட்டடாக எல்லா ஒர்க்கும் நீங்கள் பண்ணுற பர்சனாக இருப்பீங்க. எல்லா ஒர்க்கும் பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணுன்ற மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பண்ணுற எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒர்க்கோ பெரிய ஒர்க்கோ எல்லாமே பர்ஃபெக்ஷன் கரெக்டாக இருக்கும்.
ஆனால் உங்களுடைய மைண்டில் பல விதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையுமே வெளிக்காட்டாமல் எப்போதுமே ஒரு ஃப்ரெஷ்னஸ், எப்போவுமே உங்கள்கிட்ட அந்த ஃப்ரெஷ்னஸ்ன்றது குறையவே குறையாது. மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுன்ற அந்த ஒரு மனசு மாறாது. எப்போவுமே ஹாப்பியாக வச்சுப்பீங்க எல்லாரையுமே. லைஃப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்காகவும் நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சில விஷயங்களை ஹீல் ஆகிட்டு உங்களுக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ண ஆரம்பித்த மாதிரி கொஞ்சம் நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது சில விஷயங்கள். ஆனால் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த விஷயம் பண்ணாலும் சரி, அதில் ஒரு அடி, சில பெயின்ஃபுல்லான விஷயங்கள், சில ஈவில் ஐஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை தொடர்ந்துக்கிட்டே தான் வரும். எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஃப்ரீ மைண்டாக பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் உங்களுக்கு அமையாது. ஏதாவது ஒரு மன வலி கொடுக்குற மாதிரி யாராவது ஏதாவது சொல்லி, ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இங்கே வெளியில் போகிறதா இருக்கட்டும், ஒரு நிம்மதியாக ஒரு நார்மலாக சந்தோஷமாக போயிட்டு வர மாதிரி அமையவே அமையாது. ஏதாவது ஒரு யாராவது உங்களை எதனா சொல்லுவாங்க, அந்த மன கஷ்டத்தோடு நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு புதுசாக ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு மன கஷ்டத்தோடு பண்ணுற மாதிரி இருக்கும். யாராவது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை பாதிச்சுட்டே தான் இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளேயும் உங்கள் மைண்டுக்குள்ளேயும் தான் இருக்கும். எதுவுமே நீங்கள் வந்துட்டு வெளிக்காட்டுறது கிடையாது. பார்க்குறவங்க சில பேருக்கு வந்து யாரும் ஒருத்தர் 2 பேருக்கு செஸ்ட் பெயின் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்லைட்டாக செஸ்ட் பெயின் இருக்கிறதா இருக்கலாம். கொஞ்சம் செக் பண்ணுறது பெட்டர். ஃபீமேல் எனர்ஜியில் மேஸ்குலின் எனர்ஜி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு இங்கே தெரியுது. கஷ்டம்ன்றது அதிகமாக இருக்குது. ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனோட கஷ்டம், அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறது மெயின் பர்சன் நீங்களாக கூட இருக்கலாம். சில பேருக்கு ஃபேமிலி அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு அதிகமான சுமை உங்கள் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. உங்களுக்குன்னு வர நல்ல காரியம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டால நீங்கள் தடைப்பட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தாமதம் ஆகிற மாதிரியே இருக்குது எனக்கு இங்கே. உங்கள் ஒரு ஷார்ட்டாக சொல்ல போனோம்னா, உங்களுக்குள்ள 1000 கஷ்டம் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் மைண்டில் மனசில் இருக்குது உங்களுக்கு. இருந்தாலும் அந்த ஒரு கம்பீரமான ஒரு லுக், அந்த தோற்றம்ன்றது எப்போவுமே உங்கள்கிட்ட சேஞ்ச் ஆகாது. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் இதே மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, பார்க்குறவங்க இவங்களுக்கு என்னப்பா, இவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, இவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க, இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்காங்க, ஹாப்பியாக நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் காட்டுறது கிடையாது, எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருக்கீங்க. எந்த விஷயமாவது மறைமுகமாக நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்க, எதுவுமே நீங்கள் ஓப்பன் பேசுகிறது கிடையாது. அதனால் பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன அவங்க நல்லா இருக்கிறாங்க அந்த மாதிரி பேசுகிறதா இருக்குது. உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள் வர மாதிரி தெரியுது. டோட்டலி 5 சிக்னிஃபிகன்ட் 555 நான் பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் முன்னாடி நல்ல விஷயங்கள் உங்களுக்காக வந்துட்டுருக்கு சொன்னேன் இல்லையா. நல்ல விஷயங்கள் உங்களுக்காக ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. 811 பார்க்குறதா இருக்கலாம் சிக்னிஃபிகண்ட். 811118 இந்த நம்பர்ஸ் 1818 பார்க்குறதா இருக்கலாம். கண்டிப்பாக நல்ல விஷயம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. நான் அந்த ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஈவில் ஐஸ், அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஏதோ ஒரு விஷயம் உங்களை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பண்ணும்போதும் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு இருக்கும், ஏதாவது ஒன்று தடை வந்துட்டுருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன் உங்களுக்கு இப்போ நீங்கள் நல்ல ஒரு அவேக்கனிங் உங்களுக்குள்ளே தானாக உருவாகிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கான உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கிறது. உங்களில் நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவே கண்டிப்பாக இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கிற பர்சன். நீங்கள் என்ன நினச்சாலுமே அதை முடிக்கக்கூடிய பர்சன். என்ன நினச்சாலுமே முடிப்பீங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப வருஷமாகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க என்ன விஷயமா இருந்தாலும். இப்போது உங்களுக்காக சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். யோசிச்சுட்டு இருக்க அத்தனை விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே, இது அவங்களுக்கான ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சு என்னன்றதை பற்றி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். நெக்ஸ்ட் பாயில் போவோமா? பாயில் டூ செலக்ட் பண்ணவங்க பாயில் 2 எத்தனை இருக்குது? 3 4 ஓகே. பாயில் 2 செலக்ட் பண்ணவங்க
ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கீங்க. ஃபைல் 2 செலக்ட் பண்ணவங்க ரொம்ப டேமேஜாக ஆகிருக்கீங்க. நிறைய விஷயங்கள், நிறைய கஷ்டங்கள், லைக் ஃபைல் 1 மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. நிறைய டேமேஜ், நிறைய விஷயங்கள். உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் இல்லை உங்களுக்கு குடும்ப சொத்து எதனா வர வேண்டியது இருந்துச்சுன்னா தடையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு மணி விஷயம் கண்டிப்பாக ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க. முக்கியமாக சொத்து அந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு கையில் அந்த மாதிரி இல்லை செஸ்ட் அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு எதனா ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். எதனா வலி இருக்கிற மாதிரி இருக்கும். நரம்பு அந்த மாதிரி இதில் வலி இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபைல் 2 செலக்ட் பண்ணவங்க. ஃபெமினைன் எனர்ஜி அதிகமாக இருக்கீங்க. ஒரு லைக் ஃபைல் 1 இருக்கிற மாதிரி ஒரு அதிகமாக ஒரு மேஸ்குலின் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். அதிகமாக எனக்கு இது தெரிஞ்சு இந்த ஃபைல் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் செலக்ட் பண்ணவங்களா இருக்கலாம். அதிக டீப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்களா இருக்கலாம் ஃபைல் 2 செலக்ட் பண்ணவங்க. மேஸ்குலின் எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க. இன்கேஸ் நீங்கள் மேஸ்குலின் நீங்கள் ஜென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபீமேல் எனர்ஜி அதில் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபெமினைன் எனர்ஜியில் கேர் பண்ணுறது, வீட்டை சம்டைம் ஒரு ஃபீமேல் மாதிரி நீங்கள் அதிகமாக நர்ச்சர் அந்த மாதிரி சில விஷயங்கள் அதிகமாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். வீட்டை ஒரு ஃபீமேல் மாதிரி ஒரு நல்ல விதத்தில் பார்த்துக்கிட்டு மற்றவங்களையும் கேர் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். அதிகமாக வீட்டை அரேஞ்ச் பண்ணுறது, டெக்கரேட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களாக இருக்கலாம். இந்த ஃபைல் செலக்ட் பண்ணவங்க யாருக்காவது வந்து ஷோல்டரில் ஏதாவது ஒரு சிசரின் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆப்ரேஷன் ஆகிருக்கலாம் ஷோல்டரில். சில பேருக்கு வந்து அதிகமாக வந்து இது குடும்ப பாரத்தினால அதிகமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் பயங்கர எனர்ஜி ஓவர் ட்ரைன். எல்லாமே குடும்பம் உங்களுக்குன்னு எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் அதிகமாக பண்ண மாதிரி இருக்கு. சில பேருக்கு ஃபைல் 2 செலக்ட் பண்ணவங்க உங்களுடைய லைஃப்பில் ஒரு மேஸ்குலினோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் லைஃப்பில். அதனால் சில பேருக்கு வந்துட்டு அடங்கியும் போக முடியாமல் எதிர்த்தும் நிற்க முடியாமல் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுமாதிரி கிட்னி சம்மந்தமான பிரச்சனை இருந்திருக்குமா? கிட்னி சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ், கிட்னி ஸ்டோன், கிட்னி சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ். ஆனால் அதிகமான கஷ்டம், அதிகமான ஒரு ஃபெயிலியர், தோல்வி, பெயின் எல்லாம் ரொம்ப அதிகமாக அனுபவித்த பர்சனாக இருக்கலாம் இந்த ஃபைல் செலக்ட் பண்ணவங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் சடன் சேஞ்ச் வந்திருக்கு. நீங்கள் எதிர்பார்க்காத ஏதோ ஒரு சேஞ்ச். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து லைஃப்பில் சில விஷயங்களை வந்துட்டு ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருந்த சில விஷயங்கள் எது சரி பண்ணணுமோ அந்த விஷயங்களை சரி பண்ணியிருக்கீங்க. தேவையில்லாத விஷயங்களை விலக்கியும் இருக்கீங்க. அதை விட்டு விலகியும் வந்திருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஃபைல் செலக்ட் பண்ணுங்க. ஒரு மேஸ்குலின், ஃபெமினைன் ரெண்டு எனர்ஜியுமே பேலன்ஸ்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. யாராக இருந்தாலும் மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி நீங்கள் லைஃப் இப்போ மாற்றி அமைச்சிட்டு வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. டோட்டலி அதிகமான டேமேஜ் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. மெயினாக சொல்ல போனால் அடங்காத காலைன்னு வருது எனக்கு ஃபைல்ஸில். லைக் ஃபைல் 1க்கு வந்த மாதிரியே வருது சேம். சில பேர் ஃபைல் 1 உங்களுக்கு ரெசனேட் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு சம் விஷயங்கள் சடன் சேஞ்ச் நடந்தது. டவர் ஃபைல் 2
பாஸ்ட் சொன்ன மாதிரி பாஸ்ட் நிறைய விஷயங்கள் டேமேஜாக இருக்கீங்க, நிறைய காசிப்ஸ், நிறைய விஷயங்கள் ஏமாந்துருக்கீங்க. சில பேர் ஃபேமிலிலேயே உங்களை ஏமாற்றிருக்கலாம், ரிலேட்டிவ்ஸில் அதிகமாக ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வராமல் இருந்திருக்கலாம், இல்லை உங்களை ஏமாற்றி வாங்கியிருக்கலாம். ஃபேமிலி தான் அதிகமாக இருக்குது, ஃபேமிலியில் தான் அதிகமாக உங்களை ஏமாத்துகிற மாதிரி இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன், ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் கிட்ட வந்து ஓடுற மாதிரி இருக்குது. உங்கள் கைக்கு வராமல் உங்கள் வரைக்கும் வர விடாமல் ஏதோ ஒரு விஷயம் தடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி அதுக்கான டைம் இல்லாமல் இருக்கலாம், மேபி யாருன்னா ஒருத்தங்க சூழ்ச்சி பண்ணுறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு ஃபோன் கால், மெசேஜுக்காக, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வெயிட்டிங் லாங் டைம் வெயிட்டிங் பண்ணுறது வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ஒர்த் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வரப்போகுது. லைக் நீங்கள் எவ்வளோ நாளாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த விஷயம், இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து நிறைய ஒரு டெடிகேட் பண்ணி ஒரு விஷயத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நல்ல விஷயம். ரொம்பவே ஒரு டிசிப்ளின் பர்சனாக இருக்கீங்க. எல்லா விதத்துலேயுமே நீங்கள் யோசிக்கிற விதம் எல்லாமே டிஃப்ரெண்ட். உங்களுடைய பாண்ட் நேச்சர் கூட இருக்கட்டும், உங்களுடைய ஸ்பிரிட் கைட் கூட இருக்கட்டும், உங்களுடைய கடவுள், நீங்கள் வழிபடுற கடவுளாக இருக்கட்டும், எல்லாருக்கூடையும் உங்களுடைய பாண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு அதிகமாக உங்களுடைய ஆன்சஸ்டரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. உங்களை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி, ஈவில் பர்சன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அட்டாக் ஆகிற ஒரு விஷயம் உங்களுடைய மணி விஷயம். அந்த விஷயம்ல சீக்கிரமே சேஞ்சஸ், செகண்ட் டைம் வந்து டவர் கார்டு சீக்கிரமே சேஞ்சஸ் வருது. ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வெயிட் பண்ணுற அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் கூட ஆர்கேஞ்சல் மெட்டட்ரன் சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஆர்கேஞ்சல் மெட்டட்ரன் கண்டிப்பாக நிறைய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நிறைய நாள் நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயங்கள் வீணாகாது. கண்டிப்பாக லைஃப் சேஞ்ச் சிச்சுவேஷன்ஸ், பண விஷயம் சரியாகும். உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ், உங்களுடைய இந்த பண விஷயம், சொத்து விஷயம், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயத்தில் சீக்கிரமே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், புது விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் பர்சன் கண்டிப்பாக இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மேட்டர்ஸாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் சீக்கிரமே சரியாகும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் கண்டிப்பாக சரியாகும். நான் எடுக்கும்போது கையோடு வந்துச்சு, அதனால் எடுத்துட்டேன் நான் இந்த கார்டை. எல்லாமே நல்ல கார்டு, சூப்பர் கார்டு. இதுக்கு முன்னாடி தான் நீங்கள் அந்த மாதிரி ஒரு டவுன், சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டது எல்லாமே இருக்குது. ஒரு எம்ப்ரஸ் ரெண்டுமே பேலன்ஸ்டு எனர்ஜியாக இருக்கீங்க. லைஃப்பில் ரொம்பவே ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய பிளேஸ், உங்களுடைய ஸ்பேஸ் எதுவாக இருந்தாலும் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எந்த நெகட்டிவிட்டியும், எந்த ஒரு தவறான விஷயங்களும் திரும்ப உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடாதுன்றதுக்காக அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஒரு திரும்ப இதுதான் வந்து மேபி சில பேர் வந்து இன்னும் உங்களுடைய ப்ரொடெக்ஷன் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆர்கேஞ்சல் மைக்கேல் சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஓகே, கண்டிப்பாக அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய இந்த ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்காக. ஓகேவா? யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சில மெசேஜஸ் சில பேருக்கு ரெசனேட் ஆகலாம், சில பேருக்கு ஆகாது. அது எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ரீடிங் முடிக்கும் போது 3691369. ஓகே, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தாண்டி வந்திருக்கீங்க. உங்களுடைய கர்மா எல்லாம் தாண்டி வந்தாச்சு. இனிமேல் உங்களுக்கு எல்லாமே லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வருது. டேக் கேர். காட் பிளஸ்.